ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு மகாநதி எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, காவேரி ஸ்கூல்லேருந்து நேராக முடிச்சுட்டு பாப்பா பார்க்குறதுக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாப்பா எங்கே இருக்கிறா அப்படின்னு சோமுக்கிட்ட கேட்கும்போது, மேலே விளையாடிட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு பாப்பாவை போய் பார்ப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். காவேரி பாப்பாக்கிட்ட பேசின்னு இருப்பாங்க. பாப்பா வந்தோடனே மிஸ் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நீங்கள் வரமாட்டீங்க நினச்சேன் நான் அப்படின்ற மாதிரி தான் பாப்பா சொல்லுவாள். நானும் எப்போ ஸ்கூல் முடியும், நானும் உன்னை பார்க்கணுன்னு தான் இருந்தேன் அம்மோ அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் பாப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் நானும் உன்னை நிறைய மிஸ் பண்ணாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபீவர்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, ரொம்பவே சூப்பராக போயிடுச்சு, ரொம்ப போர் அடிச்சது விளையாடுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் பாப்பா சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க காவேரி நாளைக்கு எதோ உனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறல்ல, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுவாள். ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நாளைக்கு மதர்ஸ் டே ப்ரோக்ராம் இருக்குது, நான் வரல நான் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், நான் வரல நான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுவாள். அதெல்லாம் இல்லை, நீ கண்டிப்பாக வரணும், மிஸ்ஸு சொன்னால் கேட்ப இல்லை, நீ கண்டிப்பாக நீ ஸ்கூலுக்கு வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லை மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மிஸ்ஸு சொன்னால் கேட்ப இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு, சரி வரேன் அப்படின்னு, நல்ல குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வருவாங்க. விஜய் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். காவேரி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இப்போ பாப்பாவுக்கு பேசிட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவர் விஜய் கேட்பார். பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க விஜய் கிட்ட. ஏங்க அப்படின்னதுக்கு, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் அவள் கிளாஸ்க்கு வராதனால என்னால் அவளை ரொம்பவே மிஸ் பண்ண முடிஞ்சுது. அப்போது நீங்கள் இத்தனை வருஷம் அவளை பெற்று வளர்த்தீங்கன்னும் போது, அவளை நான் தத்து எடுத்துக்கிறேன்னும் போது, அதை உங்களுக்கு கேட்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொன்னதுக்கு விஜய் என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியுது, உங்களுக்கும் அம்முக்கும் இருக்கிற பாண்டிங் என்னன்றது எனக்கு புரியும், அதனால் அதுக்காக நான் கோச்சிக்கல, நீங்கள் எனக்கு தத்து கொடுத்துட்டு நீங்கள் போய் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நீங்கள் அம்மாவை அந்த அளவுக்கு விரும்புகிறீங்கன்னும் போது, பாசம் வச்சுருக்கிறீங்கன்னும் போது, அதுக்கு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது நான் கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும் போது, காவேரிக்கு கோவம் திரும்ப திரும்ப அதே விஷயத்துக்கே கொண்டு நிற்கிறீங்க. இல்லைங்க மிஸ், நீங்கள் தான் பாப்பா மேலே பாசம் இப்போ பாப்பா மேலே பாசத்தை காட்டி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஏன் நீங்கள் கம்பல் பண்ணுறீங்க? ஒரு பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கலன்னும் போது நீங்கள் ஏன் அதையே ஃபோக்கஸ் பண்ணி என்னை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுற்றி வளைச்சி நீங்கள் அதே விஷயத்துக்கு தானே நீங்கள் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு விஜய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தானே நான் டைரெக்டாக சொல்கிறேன், நீங்களும் அம்மா மேலே பாசம் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு நான் உங்கள் கூடவே இருந்துட்டு போகிறேனே, என்னை ஏன் நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் விஜய் கேட்பார். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்ற மாதிரி தான் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி காவேரி போவாங்க. அடுத்தது வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா டீ குடிச்சுட்டு இருப்பாங்க சாரதாவும் காவேரியும். உடனே காலிங் பெல் அடிக்கும். இருமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் காவேரி போய் ஓப்பன் பண்ணுவாங்க டோரு. அதில் விஜய் தானே நின்றுருப்பார். இப்போ தானே இவர் உங்கள் வீட்டில் பேசிட்டு வந்தோம், இப்போ எதுக்கு தேவையில்லாத நிற்கிறாரு, நான் எதனா கோச்சிக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்க வந்துட்டாரா, இல்லை சமாதானப்படுத்த வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ளே நினைப்பாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே நின்றுனே இருப்பார் விஜய். சாரதா உள்ளார இருந்து யாருமாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அம்மா நான் தான் அப்படின்னா, வாங்கப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்மா கூப்பிட்றாங்க நான் போட்டோமா, கொஞ்சம் வழி விட்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் விஜய் காவேரி கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் விஜய் பாட்டு நேராக உள்ளே வருவார். அதுக்கப்புறம் கவரில் ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பார். இவங்க உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் போய் உட்காருவார். டீ காஃபி எதனா போடட்டுமா, இல்லை இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார்.
விஜய் வந்தது வந்து காவேரிக்கு பிடிக்காது. உடனே வந்து காவேரி என்ன சொல்லுவாங்க, அம்மா இந்த ஃபோன் ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, கூட நான் போய் ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் எங்கடி போகிற, தம்பி வந்திருக்கிறதுல தம்பிக்கிட்ட முதல்ல பேசுடி, அதுக்கப்புறம் கடைக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. நான் அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் என்ன பண்ணுவார், பேக்லேருந்து ஃபோன் வந்து எடுத்து சாரதா கிட்ட கொடுப்பாங்க. நீ ஃபோனெல்லாம் ரிப்பேர் பண்ண வேண்டாம், இதுதாங்க புது ஃபோன், நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சாரதா கிட்ட ஃபோன் எடுத்து கொடுப்பாரு. ஐயோ எதுக்கு தம்பி, வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. உடனே காவேரி வந்து ஃபோனெல்லாம் வந்து புதுசாலாம் தேவையில்லை, ரிப்பேர் பண்ணாவே சரியாக போயிடும், அம்மா என்ன ஒரு ஃபோன் தானே பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே சாரதாவும் ஆமாம்ப்பா எதுக்கு, நான் ஒரு ஃபோன் மட்டும் தான் பேச போகிறேன், வீடியோ கால் பண்ணி கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் பேசுவேன், மற்றபடியெல்லாம் எனக்கு ஃபோனை யூஸ் பண்ண தெரியாது அப்படின்ட்டு சாரதா சொல்லுவாங்க. அதனால் என்னம்மா பரவாயில்ல, ஃபோனை வச்சுக்கோங்க, நீங்கள் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு அது திரும்பவும் ரிப்பேர் ஆகும், மறுபடியும் ரிப்பேர் ஆகிறதுக்கு அதுக்கு புதுசாகவே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமே, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் கேட்பார். அதுக்கு இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காவேரி வந்து வேண்டாமா வாங்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னங்கம்மா நான் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டிங்களா, அவங்க இருக்கிறாங்க, நீங்கள் வாங்கிக்கங்க, அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக என்னை நீங்கள் ஏற்றுக்காதனால தான் நான் கொடுக்குறது எதுவும் வாங்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் மட்டும் பாப்பாவை பிடிச்சிருக்குது அவங்கள ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அப்போ நான் என்னை நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை அப்படி தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்லுவார். அதனால ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி வேண்டான்ட்டு சிக்னல் காமிப்பாங்க, அதை மீறியும் சாரதா வாங்குவாங்க. அம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி கத்துவாங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்வார். உடனே வந்து இப்போ தான் உங்கள் குடும்பத்தில் என்ன ஒருத்தனா ஏற்றுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அதனாலலாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான், அப்போது நான் வேணால் உங்களை இதுக்கு இவங்க காவேரி வந்து கோச்சிக்கின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு நீங்கள் எங்கள் அம்மா வேணால் தத்து எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன, தாராளமாக நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போவும் ரெடி, நீங்கள் வரீங்களாமான்னு கேட்டதுக்கு இதோ இப்போவே ரெடி ஆகிட்டு உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்லுவாங்க. உடனே காவேரிக்கு கோவம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் சாரதா வந்து இவங்க காவேரி வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு வருவாங்க கிளாஸ் மிஸ்ஸுக்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் காவேரி பேர் ஆட் பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் மிஸ், நாளைக்கு அவள் பார்ட்டிசிபேட் பண்ணவா, நீங்கள் அவள் பேரெல்லாம் ரிமூவ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னடி ஏதோ பேர் ரிமூவ் பண்ணிடாத, காவேரி பேர் அப்படின்னு சொல்லிட்டு வரியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைம்மா நாளைக்கு மதர்ஸ் டே ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதனால் காவேரி பேர் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கிறேன், ஆனால் அவளுக்கு தான் அம்மா இல்லையாடி, ஏன்டி நீ அவள் பேர் ஆட் பண்ண சொன்ன, பாவண்டி சின்ன புள்ளடி, ரொம்ப கஷ்டப்படுவா, மனசு உடஞ்சி போய்டும்டி அவளுக்கு, எல்லாரும் விளையாடுறது பார்த்தான்னா இன்னும் ரொம்ப புள்ள ஏங்கி போயிடும், நீ அது மாதிரிலாம் பண்ணாதடி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. காவேரி வந்து எனக்கும் தெரியுமா, நாளைக்கு நான் தாம்மா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து அவங்க பாப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, நான் அவங்ககிட்ட தான் சொன்னேன்னு, ரொம்ப பெரிய விஷயம்டி, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுடி, எனக்கு இப்போ தான் மனசு நிறைஞ்சிருக்குதுடி அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. சரின்ட்டு இவங்க உள்ளார இருப்பாங்க. சாரதா உடனே போயிட்டு கங்காவுக்கும் யமுனாவுக்கும் தான் கால் பண்ணி பேசுவாங்க. அப்படியாம்மா நிஜமாவா, இருந்தாலும் அவளுடைய பொண்ணுன்றதுனால அவளை மீறி அவள் பண்ணுறான்னும் போது அதுதாம்மா ரத்த பாசம் அப்படின்ற மாதிரி கங்கா சொன்னதுக்கு, சாரதா வந்து தான் சொல்லுவாங்க, எங்கேயோ இருந்தவங்கள இன்றைக்கி இங்கே கூட்டின்னு வந்து வச்சுருக்குதுன்னா சீக்கிரமாக அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாவே அதுவே போதும்டி எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது. இன்னொன்று, உன் பிள்ளைக்காக தாண்டி நீ விளையாட போகிறேன்னு கூட கத்தி சொல்லணும் போல் இருந்தது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, உடனே யமுனா வந்து, ஏம்மா நீ காரியத்துக்கு எடுத்துகிட்டு போகிற, தேவையில்லாத அது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எதாவது சொல்லிட்டு போகிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க யமுனா சொல்லுவாங்க. இல்லடி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேனே தவிர்த்து சொல்லலை நான், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அவள் சொல்லும் போது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. உடனே காவேரி வருவாங்க. யார்கிட்டம்மா பேசின்னு இருக்கிறேன்னு, நான் அவங்க அக்கா கிட்ட தான், புது ஃபோனுன்றதுனால எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுகிறது, என்ன யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டுருக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இதில் நான் என்னடி பார்த்து பண்ண போகிறேன், உங்கள் அக்காளுங்க 2 பேர் தான் கால் பண்ணாளுங்க, அவளுங்கிட்ட தான் பேசினேன், கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இந்த மாதிரி பாப்பாவை வந்து நீ அவளுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறல்ல, அந்த விஷயத்தை பற்றி தான் நான் சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏம்மா இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னு, இல்லடி அவங்களுக்கும் தெரியும் இல்லை பாப்பாவுக்கு அம்மா இல்லைன்றது, நீ விளையாடும் போது அவங்களும் அதை சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்காக சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு,
சரி சரி நீ வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்காத என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி நான் இன்னொன்று கேட்பேன், கோச்சிக்காத பதில் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. என்னம்மா இல்லை நாளைக்கு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல, நான் வேணா உன் கூட வரட்டுமா வந்து பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அம்மா இந்த மாதிரி குழந்தைங்களோட அப்பா அம்மா வரலாம், இல்லை அவங்க வீட்டு ரிலேஷன்ஸ் எல்லாம் வரலாம், நீ எப்படிம்மா வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் பிரின்ஸிபால்கிட்ட பர்மிஷன் கேளுடி, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுடி என் செல்ல பொண்ணு இல்லை நீ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இப்போ மட்டும் செல்ல பொண்ணு அந்த ஆள் தத்து எடுக்கிறான்னும் போது பல்ல காட்டிக்கிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு போனேன், அங்கேயே போக வேண்டியதானே, இப்போ எதுக்கு இங்கே இருக்கிறேன், அது சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக சொன்னேன், நீ ஏன் புள்ள இல்லை அப்படின்ற மாதிரி தான் கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து எபிசோடு எப்படி காமிப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் நடக்கிற ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கும் அம்முக்கும் தெரியாது இல்லைங்களா, நாளைக்கு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி வருவாங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே வருவார், பாப்பா கஷ்டப்பட போகிறா, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, காவேரி இப்போ அவள் சொன்னான்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பி வரோம், அவள் கஷ்டப்பட்டான்னா பாப்பா உடஞ்சி போயிடுவாள் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா பார்த்தியே யோசிச்சுக்கிட்டு விஜய் வந்து வருவார். ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு பேரண்ட்ஸு அவங்களோட கிட்ஸ் எல்லாமே வருவாங்க. எல்லாருமே ஆர்டராக வந்து உட்கார வச்சுக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாப்பா உட்கார வைக்க ஒரு பாப்பா பக்கத்துலேயும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அம்மாவை உட்கார வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பாப்பாவை உட்கார வைக்கும்போது அம்மாவை உட்கார வைக்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, சேர் வந்து காலியாகவே இருக்கும். இதை வந்து விஜய் பார்ப்பார். நான் அப்போவே சொன்னேன், இந்த மிஸ் கேட்கவே இல்லை காவேரி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் மனசுக்குள்ளே பேசிப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உட்காருவாங்க, எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளைங்களாம் கூப்பிடுவாங்க, அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாரதா வந்து சேரில் உட்காந்துட்டு அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். உடனே வந்து பார்த்திங்கன்னா அம்மு தான் வந்து சாரதா பார்த்து, பாட்டி நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஆமாண்டா நீ ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸு சொன்னாங்க, அதனால தான் நான் பார்க்கலான்னு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, அப்படிங்களா சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சாரதா கிட்ட சொல்லிட்டு போவாங்க. உடனே வந்து விஜயம் வந்து எப்படிம்மா வந்தீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்தது, நீங்கள் பாப்பா ப்ரோக்ராமில் கலந்துக்கிறா இல்லையா, அதை பார்க்கலான்னு தான் வந்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா கூப்பிட்டு அவங்க அம்மா டான்ஸ் ஆடுற மாதிரி தான் ஒரு பாப்பாவாக வந்து போவாங்க. லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காவேரி பாப்பா தான் வருவாள். காவேரி கூட வந்து பார்த்திங்கன்னா பாப்பா மட்டுமே வந்து தனியாக ஆடின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே சடனாக வந்து அந்த இடத்துல வந்து காவேரி என்ட்ரி கொடுத்து அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த விஷயத்த வந்து இவர் விஜய் பார்க்கும்போது சடனாக ஷாக் ஆவாங்க, கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணி அழவும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்லாம் ஃபினிஷ் பண்ணி காவேரி பாப்பாவும் தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் போட்டியில். அது ப்ரைஸ் வாங்கிட்டு கீழே வரும்போது விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், நீங்கள் அவளுக்காக நீங்கள் போய் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதனால் என்ன சார், பாப்பா வந்து தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணுவா, எல்லா பிள்ளைங்களும் கலந்துக்கிறாங்க இல்லையா, இப்போ இவன் மட்டும் கலந்துக்காமல் இருந்தானா ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லையா, அதனால தான் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மிஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. காவேரி பாப்பாவும் வந்து காவேரியை வந்து கட்டி பிடிச்சி ரொம்பவே தேங்க்யூ மிஸ்ஸுன்னு சொல்ல மாட்டா, தேங்க்யூம்மா அப்படின்னுவா. அவங்க எல்லாருமே வந்து சடனாக ஷாக் ஆகி நிற்பாங்க. காவேரியும் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி அழுது அப்படியே கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு கதையை வந்து பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.